வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. நான் தற்போது இருக்கக்கூடிய இடம் கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி தார்வாட் பகுதி. ஹூப்ளியில் தான் ஒரு கொலை வழக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தெருவில் தான் நேஹா ஹீராமத் என்ற ஃபர்ஸ்ட் இயர் எம்சிஏ படிக்கக்கூடிய இந்த கல்லூரி மாணவியுடைய வீடு இருக்கிறது. இவர் கடந்த 18ஆம் தேதி ஃபயாஸ் என்ற நபரால் அவங்க கல்லூரிக்குள்ளேயே கொலை செய்யப்படுகிறார். காவல்துறை அந்த கொலையை விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த கொலை வழக்கு அப்படின்றது தான் தற்போது இந்த ஹூப்ளி பகுதியில், தார்வாட் பகுதியில், இந்த தார்வாட் லோக்சபா பகுதியில் ஒரு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். நியூஸ் மினிட் தற்போது ஒரு ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்மாக மாறி இருக்கிறது. நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி சேர்ந்து இந்த தேர்தல் கவரேஜை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். முழுக்க எங்களுடைய ஆட்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். எந்த விதமான விளம்பரத்தையும் நம்பி இந்த ஊடகம் செயல்படவில்லை. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இந்த ஊடகம் என்பது செயல்படுகிறது. ஸோ அதனால் இந்த QR கோடில் உங்களால் என்ன ஆதரவு தெரிவிக்க முடியும்னா அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தார்வாட் பகுதியில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபிக்கு இடையே ஒரு கடுமையான போட்டி என்பது இருக்கிறது. இந்த தார்வாட் பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. இந்த தார்வாட் பகுதியில் தான் அமைச்சர் பிரஹ்லாத் ஜோஷி இங்கிருந்து 5வது முறையாக போட்டியிடுகிறார். 4 முறை அவர் எம்பியாக இதே பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த நார்த் கர்நாடகா பகுதியில் அவர் மீது ஒரு கடுமையான அதிருப்தி என்பது இருந்து கொண்டிருந்தது. அந்த அதிருப்தி பல்வேறு வடிவங்களில் இங்கே பேசப்பட்டாலும் மிகவும் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய டாமினன்ட் குரூப், அதாவது ஒரு டெமோகிராஃபிக்காக டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையில் அந்த லிங்காயத் கம்யூனிட்டி மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி என்பது இருந்துச்சு. இது 2023 தேர்தலையே இந்த அதிருப்தி இருந்துச்சு. 2023 தேர்தலில் ஜெகதீஷ் ஷெட்டார் பாஜகவிலேருந்து வெளியேறி போய் காங்கிரஸில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அந்த லிங்காயத் சமூகத்துடைய வாக்குகள் அப்படின்றது பிரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய லிங்காயத் சமூகத்துடைய வாக்குகள் என்பது முழுக்க அது பாஜகவுக்கான வாக்குகளாக இருந்தது. ஆனால் கடந்த முறை அந்த வாக்குகள் பிரிந்து கொஞ்சம் வாக்குகள் காங்கிரஸுக்கு போச்சு. அதே மாதிரியான ஒரு நிலை தான் இங்கேயும் நீடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால, அப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தேர்தலுக்காக அந்த லிங்காயத் சமூக வாக்குகள் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே பாஜக சங் பரிவாருடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேம்பெயின் அப்படின்றது முழுக்க அது பிரஹ்லாத் ஜோஷிக்கும் பாஜகவுக்கும் எதிரான ஒரு கேம்பெயின் பெரிய அளவுக்கு கவனம் பெற ஆரம்பிக்கும் போது தான் இந்த நேஹா ஹீராமத்துடைய மர்டர் அப்படின்றது நடக்குது. காவல்துறையுடைய விசாரணையில் இவங்க நேஹாவும் அந்த நேஹாவை கொலை செய்த ஃபயாஸும் அவங்க ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. நேஹா அவங்களுடைய அந்த அட்வான்ஸஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணதுனால கோபம் அடைந்து ஃபயாஸ் கல்லூரி வளாகத்திலேயே வைத்து குத்தி கொலை செய்து விட்டார் அப்படின்ற அந்த செய்தி என்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏன்னா அது சிசிடிவி கேமராவில் அந்த மர்டர் அப்படின்றது கேப்சர் ஆனோடனே ஒரு முழுக்க ஒரு ஒரு கடுமையான கோபம் என்பது மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அப்போ இந்த வழக்கை துரிதமாக விசாரிக்க வேண்டும் அப்படின்ற கோஷம் ஒரு பக்கம், ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா அப்படின்ற பிரச்சாரம் ஒரு பக்கம் மாணவர்கள் மத்தியிலையும் பல தரப்பினர் மத்தியிலும் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் இது இந்த முழுக்க தேர்தலுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக, ஒரு பிரச்சாரமாக பாஜக மாற்றி இருக்கிறது. ஏபிவிபி ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்கள் இந்த கேஸை அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ் ஜிஹாத் ஆங்கிள் கொடுத்து கிட்டத்தட்ட அதை முழுக்க ஒரு கம்யூனல் பிரச்சாரமாக மாற்றி விட்டார்கள் அப்படின்றது தான். இப்போ இதனுடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் தற்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது. இதோடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கும், எத்தனை தொகுதிகளில் இந்த நேஹாவுடைய மர்டர் அப்படின்றது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும்,
இப்போ ஈதினா போன்றவர்களோட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு. பட் இந்த லிங்காயத் சமூகத்தை சேர்ந்த இந்த பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் வந்து அதில் ஒரு முஸ்லீம் ஈடுபட்டிருக்கிறார். பாஜக ஒரு பக்கம் இதை லவ் ஜிஹாத் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இதை பற்றி பேசியிருக்கிறார். இங்கே கோவம் என்னன்னா, இதை காங்கிரஸ் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு வழக்கு நடக்குது, ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த சம்பவத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முதலமைச்சர் சித்தராமையாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பாஜகவுக்கு அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறிவிட்டது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் வந்து இது ஒரு பர்சனல் மேட்டர் அப்படின்னு சொன்னோடனே அது ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது, ஒரு பெரிய அலையாக அது மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த காரணங்களை எல்லாம் வைத்து தான் பாஜக இந்த கேஸை வந்து கையில் எடுத்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஹூப்ளி தார்வாட் பகுதியில் இதை ஒரு பிரச்சாரமாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு பிரச்சனை பாஜக இங்கே சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, லிங்காயத் கம்யூனிட்டியை பிரஹ்லாத் ஜோஷி ஒரு பிராமன் சமூகத்தை சேர்ந்த அவர் சப்ரஸ் பண்ணுறாரு, ஓரங்கட்டுறாரு, ஒதுக்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது அவர் மீது வைக்கப்படுகிறது. அந்த லிங்காயத் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் வந்து இவர் ஓரங்கட்ட பார்க்குறாரு, கடந்த முறையும் அதை தான் செய்து கொண்டிருந்தார், இந்த முறையும் அதை செய்கிறார் அப்படின்னும் போது அவருக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய ஒரு மடாதிபதி வந்து களம் இறங்கியிருக்கிறார். நான் தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு அவர் தேர்தல் களத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் போட்டியிட மாட்டேன், ஆனால் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னும் போது பாஜகவுக்கு ஒரு கலக்கத்தை தற்போது இந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு. இதே நார்த் கர்நாடகாவுடைய பல்வேறு பகுதிகளில் உங்களுக்கு இந்த நேஹாவுடைய மர்டர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து லிங்காயத் சமூகத்தினுடைய வாக்குகள் மீண்டும் பாஜகவுக்கு கிடைக்குமா, அல்லது அதில் ஒரு பிரிவு அப்படின்றது இருக்குமா, அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பிளிட் அப்படின்றது இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் களம் என்பது தற்போது அமைந்திருக்கிறது. ஸோ பாஜகவுக்கு இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அந்த லிங்காயத் சமூகத்துடைய ஒட்டுமொத்த வாக்குகள் வந்தால் பாஜகவுக்கு ஒரு வெற்றியாக இருக்கும். அந்த வாக்குகள் பிரிந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த கவுண்டர் போலரைசேஷன் ஆகிருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் இருக்குது, அப்புறம் எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாக்குகள் இருக்குது, அப்புறம் குர்பா கம்யூனிட்டியுடைய வாக்குகள் இருக்குது. ஏன்னா இந்த காங்கிரஸ் கேண்டிடேட் என்பவர் வந்து குர்பா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னும் போது அந்த வாக்குகள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுக்கு வந்தால் ஒரு கடுமையான போட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ 4 முறை இந்த தொகுதியிலிருந்து பிரஹ்லாத் ஜோஷி ஜெயிச்சிருக்கிறார். 5வது முறை அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ஒரு சவால் நிறைந்த தேர்தலாக இந்த களம் மாறி இருக்கிறது. அதில் ஒரு திருப்பு முனையாக இந்த பெண் நேஹாவுடைய மரணம் என்பது மாறி இருக்கிறது. அது முழுக்க ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பாஜக கையில் எடுத்து அந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். பட் மாணவர்கள் மத்தியில் இந்த வழக்கை வைத்து அரசியல் செய்கிறார்கள், மக்கள் மத்தியில் இந்த வழக்கை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்றது இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பல்வேறு மாணவர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா அப்படின்றது ஒன்று, ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா அப்படின்ற பேக்ரவுண்டில் வாக்குகளை சேகரிப்பது அப்படின்றது முற்றிலும் தவறானது. அதை பாஜக செய்கிறது. அதை பல அரசியல் கட்சிகள் இதை கையில் எடுத்திருக்காங்க. ஆகவே இதை நாங்கள் கண்டிப்போம். அதே போல் உங்களுக்கு இந்த பகுதியில் தார்வாட் பகுதியில் ஹூப்ளி பகுதியில் கம்யூனல் இஷ்யூஸ் வந்து காலங்காலமாக இருக்கிறது. இங்கே ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் போன்ற அமைப்புகள்லாம் ரொம்ப ஆக்டிவாக கிரவுண்ட் லெவலில் செயல்படக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. அப்போது உங்களுக்கு 1994 இங்கே இருக்கக்கூடிய ஹூப்ளி ஈத்கா மைதானில் தான் அந்த ரயட்ஸ் அப்படின்றது நடந்துச்சு, ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் ஒரு 14 பேர் வந்து உயிரிழந்தார்கள். அப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டையாக இருந்த பகுதி இங்கே. அதுக்கப்புறம் தான் வந்து சாஃப்ரன் பார்ட்டி பாஜக வந்து இந்த பகுதியில் ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்குகிறது. அந்த ஆதரவு தளம் அப்படின்றது கம்யூனலாக மட்டும் இல்லாமல் சோஷியலாகவும் அவங்க வந்து இங்கே வேலை செஞ்சு அந்த ஆதரவு தளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கம்யூனல் பாலிட்டிக்ஸுக்கு ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னும் போது அதனால தான் இந்த விஷயத்தை, இந்த லவ் ஜிஹாத் போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து முதல் முறையாக, இது எப்போவுமே வந்து கோஸ்டல் கர்நாடகாவில் இதை பற்றி பெருசாக பேசுவாங்க, பட் முதல் முறையாக நார்த் கர்நாடகாவில் இந்த லவ் ஜிஹாத் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பாஜக துவக்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளும் வந்து இந்த கொலையை கண்டித்திருக்கிறார்கள். இந்த கொலையை எதிர்த்து அவங்க பந்து நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரிய இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து நேஹாவுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு வந்து அவங்கள சந்தித்து பேசிட்டு போயிருக்காங்க. அப்படின்னும்போது பெரிய அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. ஆனால் இதனுடைய அரசியல் தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நாம் பொறுத்திருந்து பார்க்கணும்.
ஸோ 4ஆம் தேதி பிரஹ்லாத் ஜோஷிக்கு மீண்டும் வந்து இங்கே ஏற்கனவே எப்படி ஒரு ஆதரவு கிடைச்சோ அதே போல் ஒரு ஆதரவு கிடைக்குமா, அல்லது அவர் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில் மக்கள் வேறு விதமாக வாக்களிக்க போகிறார்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் மற்ற பகுதியிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். This election season, your right to choose puts you at the heart of it again. We'd like to be your eyes and ears. Choose the journalism and media that serves democracy and you. Simply log on to newslaundry.com/2024 election fund and choose an amount of your choice for the reports of your choice.